பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை மீகா 1வது அதிகாரம் 3வது வசனம். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் என்று சொல்கிறதான வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக எங்களை உருவாக்குங்க. இது கடைசி காலம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கடைசி காலத்தில் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், உமக்காக எப்படி நாங்கள் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, மீகா தீர்க்க தரிசனத்தில் மீகா தீர்க்க தரிசி, அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கர்த்தர் அவர் மூலமாக பேசியிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு 2000 வருடம் முடிந்து விட்டது. ஏடி 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி 7000, ஆல்மோஸ்ட் 2700 வருடத்துக்கு முன்னாடி அவர் இனி வரும் காரியங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய மீகாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது, தியானிக்கும்போது பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தீர்க்கதரிசிக்கு பேச வேண்டும்? அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டி நடக்கிற சம்பவத்தை பேசணும்னு என்ன காரியம், எதற்காக பேசணும் அப்படின்னு சொல்லி நமக்கு யோசனை தோன்றுகிறது. அப்படி என்னன்னு சொன்னால், ஆண்டோடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. அதாவது வருங்காரியங்களை குறித்து பேசுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1. 2வது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. பாருங்க, 2700 வருடத்துக்கு முன்னாடி 2ஆம் வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய நான் மறுபடியும் வரப்போறேன். அப்போ முதல் வருகை கூட முடியல. முதல் வருகை குறித்து மீகா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினார், உண்மைதான். ஆனால் அவர் 2வது வருகை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இதை நினைக்கும் போது எவ்வளவு முக்கியம், 2ஆம் வருகை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கூட நம்ம நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகை பத்தி பேசினா மனுஷனுக்கு என்ன இல்லை, விசுவாசிகளுக்கு தான், ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? இல்லை பிரதர், இப்பெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார், இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வரும், ஆனால் இப்பெல்லாம் நீங்கள் அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆண்டுடைய வருகையை என்ன இல்லை, வருகை குறித்ததான நம்பிக்கையும் இல்லை, வருகை குறித்து கேட்பதற்கும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. மனம் போன போக்கில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நமக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்தில் நம்ம இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், உலகத்தை இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம், இப்படிப்பட்டதான நோக்கத்தில் இன்னைக்கு சபைகளும் கிறிஸ்தவர்களும் அநேகர் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய வருகை ரொம்ப 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 முக்கியம். அதை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்த ஒரு ஏக்கம் நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? இன்னைக்கு விரும்பித்தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பேசுறாரு? இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய இதோ, கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து, அப்போ ஆண்டவராகிய தேவனுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த ஸ்தானம் தான் பரலோகம். அதாவது இங்கிலீஷ்ல ஹெவன் என்று சொல்லப்படுகிறதான, அப்போ அவ்வளோ மகிமையான ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யறாரா? அவர் இறங்கி என்ன செய்யறாரா? உங்களை என்னை அழைத்து செல்லும்படிக்காக அவர் என்ன செய்யறாரா? இந்த பூமியில அவர் கடந்து வரப்போகிறார். பூமியில வரமாட்டாரு, மேகத்துல வரப்போகிறார். அப்போ அவருடைய ஸ்தானத்துல அவரால் இருக்க முடியல. என் பிள்ளைகளை பார்க்காம நான் இருக்க முடியல. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் மணவாளன். அவர் மணவாளன். இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி நம்மை அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை, அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஆலயமாகிய நீங்களும் நானும் மணவாட்டி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ மணவாட்டிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்ய முடியல? அவர் அப்படியே விட்டு போகுவதற்காக அவர் இந்த உலகத்துல வரவில்லை. 1. அப்போ அவர் என்ன செய்தாரு? அவர் உங்களுக்காக எனக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அவர் மணவாளனாய் மாறினார். அவர் மணவாளனாய் மாறி 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தார்? பரலோகத்துக்கு கடந்து சென்ற தேவன் இப்போ பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு.
அவர்தான் உங்களுக்கும் எனக்கு மணவாளன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப மணவாட்டிய சீக்கிரமாக மணவாட்டி என்ன செய்யணும்? மணவாட்டியை பார்க்கணும், மணவாட்டி என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்துல அவர் என்ன செய்ய போறாரு? அவருடைய ஸ்தானத்தை விட்டு எப்பப்பா நான் போலாம், என் மணவாட்டியை நான் பார்க்க வேண்டும், மணவாட்டியை என் கூட இருக்க வேண்டும், மணவாட்டி மணவாளன் மணவாட்டியோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவர் என்ன செய்யறார் தெரியுமா? என் மணவாட்டியை நான் சீக்கிரமாய் சேர்த்து கொள்ளும்படிக்காக அவர் என்ன செய்யறாரு? அவர் சீக்கிரமா வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. பாருங்க, உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னா ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி, இந்த உலக வழக்கத்தின்படி சொல்றேன், முதலாவது என்ன பண்றாங்க? அவங்க என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. அப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு மேரேஜ் டேட்டுன்னு சொல்லி ஒரு டேட்டை அவங்களா ஃபிக்ஸ் பண்றாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தாண்டி மேரேஜ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மேரேஜ். அப்போது இந்த என்கேஜ்மெண்ட் ஆனப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மணவாளனுடைய மைண்டு மணவாட்டி மேலே, எப்படா நான் மணவாட்டியை பார்ப்பேன், எப்படா மணவாட்டியோடு நான் சேர்ந்து இருப்பேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏக்கமும் பெருகும். அதே மாதிரி தான் மணவாட்டிக்கும், எப்படா நான் மணவாளனை பார்ப்பேன், எப்போவோ நான் கணவனை பார்ப்பேன்னு சொல்கிற ஏக்கம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் சாதாரண உலக வழக்கத்தின்படி இருக்கிற மணவாளனை பார்க்கணுன்னு ஏங்குறீங்கல்ல, சாதாரணமான இந்த உலக வழக்கத்தின்படி கொடுக்கப்படுகிற கொஞ்ச காலம் வாழ வேண்டிய மணவாட்டியோடு கூட மணவாளனோடு கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ நம்ம விரும்புகிறோம் இல்லையா? ஆனால் இது சாதாரணமாக கொஞ்ச காலம் வாழ போகிறது. ஆனால் நித்தியமாக வாழ போகிற ஒரு மணவாளனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் என்றைக்கும் வாழும்படிக்காக அவர் உங்களையும் என்னை சேர்த்து கொள்ளும்படிக்காக அவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக, மணவாட்டியோடு கூட மகிழ்ந்து இருக்கும்படிக்காக, நித்திய காலமாய் வாழும்படிக்காக அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஸ்தானத்திலிருந்து, அப்போ அவருடைய ஸ்தானம் இங்க பரலோகத்துல, அந்த ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யறாரா? நான் புறப்பட்டு வருகிறேன், நான் என்ன செய்யறேன்? சீக்கிரமாகவே புறப்பட அவர் தயாரா இருக்கிறாரு. அவர் புறப்பட தயாரா இருக்கிறாருங்க. அப்போ நீங்க அவரை மீட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? அவர் புறப்பட தயாரா இருக்கிறார். நான் புறப்பட்டு வரப்போறேன், என் ஸ்தானத்தை விட்டு நான் எழும்பிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஒருவேளை நீங்கள் தயாரா இல்லை பிரதர், நான் மணவாளனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்றாரு. முதலாவது ஆயத்தம் என்ன தெரியுமா? அவரோடு கூட என்கேஜ்மெண்ட் ஆகணும். மணவாளன் என்று சொல்லி நீங்க மணவாளனோடு கூட போகணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா முதலாவது என்ன செய்யணும்? என்கேஜ்மெண்ட். எப்படி ஒரு உலக பிரகாரம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் மேரேஜ் இல்லை இல்லையா? யூத வழக்கமும் அதுதான், ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் திருமணம். அப்போ இன்னைக்கும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். உலகத்துல அநேக இடங்கள்ல பார்க்கலாம். அப்போ அந்த என்கேஜ்மெண்ட் என்ன? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிற அனுபவம். அதுக்கு தான் ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது நீங்களும் நானும் மணவாளனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசிக்கணும். அவர் எனக்காய் மரித்தார், எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார் என்கிற அந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? முதலாவது விசுவாசித்து அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய தகப்பனாய், தன்னுடைய மணவாளனாய் நம்ம என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் நான் என்கேஜ்மெண்ட்டே ஆகலை, என் அப்பாவோட என் மணவாளனோடு கூட நான் என்ன செய்யலை, என்கேஜ்மெண்ட்டே ஆகலை பிரதர் அப்படின்னு சொன்னால், அவர் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது என்ன செய்ய முடியாது? நீங்கள் இந்த பூமியிலிருந்து என்ன செய்ய முடியாது? அவரோடு கூட போக முடியாது. அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் நானும் மணவாளன் வரும்போது மணவாட்டியாய் மாறி இருந்தால் அவரோடு கூட சென்று விடலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, அவர் புறப்பட்டு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் பிள்ளையாய் மாறட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.